பாசுரம் 7. கீச்சு கீச்சென்றெங்கும். கீச்சென்றெங்கும் கீச்சு கீச்சென்றெங்கும் கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணேயே கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணேயே காசும் பிறக்கும் கலகலப்ப கை பேத்து காசும் பிறக்கும் கலகலப்ப கை பேத்து வாச நருங்கோழல் வாச நருங்கோழல் ஆய்ச்சிய மத்தினார் ஓசை படுத்த ஓசை படுத்த ஓசை படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேச முடையாய் தேச முடையாய் திரவேலோர் எம் பாவாய் பாவை பாசுரம் 7. கீச்சு கீச்சென்றெங்கும். ஆனை சாத்தன் என்றழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒலியும் உனக்கு கேட்கவில்லையா? வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆய்குலப் பெண்கள் மத்து கொண்டு தயிர் கடையும் ஓசையும் அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் இணைந்து ஒலி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை? எல்லோருக்கும் தலைமை ஏற்று அழைத்து செல்வதாக சொன்ன பெண்ணே, நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன? பிரகாசமான முகத்தை கொண்டவளே, உன் வீட்டுக் கதவை திற. இப்பாடலை திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆயர்பாடி டில்லி ஆக்ரா ரயில் பாதையில் உள்ள மதுராவில் இருந்து 12 கிலோமீட்டர் தலத்தை மனத்தில் கொண்டு ஆண்டாள் பாடியருளினாள்.